மெட்ராசி வாண்டரர்ஸ் ஃபேமிலி நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். ஒரு பியூட்டிஃபுல்லான டே. நம்ம இருக்கிறது வந்து பாலவாக்கம் பீச், மெட்ராஸ் ECRல. இன்றைக்கி இந்த எபிசோட் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். நம்ம வந்து மெட்ராசி வாண்டரர்ஸோட கம்யூனிட்டியை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைபர்னு சொல்லலாம், ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், ஃப்ரெண்ட் ஆஃப் த ஷோ அப்படின்னு சொல்லலாம். அவர் பேர் அரவிந்த், திருநெல்வேலியை சேர்ந்தவர். அவர் ஆனால் வேலை பண்ணுற இடம் வந்து ஆஃப்ரிக்காவில் லிபேரியா அப்படின்ற ஒரு நாட்டில் வேலை பண்ணுறாரு. அவரோட ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியை இன்றைக்கி நம்ம மெட்ராசி வாண்டரர்ஸ் அவுட்டோர் எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ மீட் அவர் கெஸ்ட். ஸோ அரவிந்த், ஃபைனலி வெல்கம் டு மெட்ராஸ் வாண்டரர்ஸ். ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. ஸோ ரொம்ப நாளாக வந்து சுபராஜ், நீங்கள், நான், we are all in touch. ஆமாம், அஃப்கோர்ஸ் மெட்ராஸ் வாண்டரர்ஸோட பிகினிங்லேருந்தே வந்து யூ ஆர் இன் டச் வித் சுபராஜ். கரெக்ட். ஸோ ஃபைனலாக வெல்கம் அகைன் மெட்ராஸ் வாண்டரர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு வந்து லெட்ஸ் கெட் இன் டு த இன்டர்வியூ. ஏன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஆக்சுவலி வெரி வெரி ஸ்பெஷல். என்கிட்ட நீங்கள் சொன்னீங்க நான் பாரிஸ்க்கு ட்ரிப் புக் பண்ணேன். கரெக்ட். பட் கடைசியில் ஐ எண்டட் அப் கிளைம்பிங் கிளிமஞ்சாரோ. ஐ திங்க் தட்ஸ் லைக் கிரேசி. இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை தட் யாரோ ஒருத்தர் ஜாலியாக ஊர் சுற்றி பார்க்குறோன்னு ஐடியாலேருந்து டு கோ டு அ டஃபஸ்ட் ஆக்டிவிட்டி. எக்ஸாக்ட்லி. ஸோ வில் கெட் இன் டு தட். ஆனால் முதல்ல வந்து உங்களை பற்றி நம்ம வியூவர்ஸ்லாம் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. ஷூர். தேங்க்யூ. மெட்ராசி வாண்டரர்ஸோட சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அரவிந்த். எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி. நான் படித்தது வளர்ந்தது எல்லாமே அந்த ஊர் தான். அதுக்கப்புறம் நான் நாக்பூரில் ஒரு 2 years ஒர்க் பண்ணேன் மகாராஷ்டிராவில். அப்புறம் அங்கேருந்து நான் ஆஃப்ரிக்கா மூவ் ஆனேன் 2004. And from there I have been working in countries like Ghana, Nigeria, Liberia and Malaysia also. So வந்து வெக்கேஷனுக்காண்டி வந்திருக்கேன். And during the course of my vacation trip, I was fortunate enough to meet Shravan, Subraj and the rest of the team of Madrasi Wanderers. So Arvind, Kilimanjaro and Paris. இது ரெண்டுத்துக்குமான சம்பந்தம். And how did you end up இந்த மாதிரி கிளிமஞ்சாரோன்ற மவுண்டனை கிளைம் பண்ணணுன்றதான மோட்டிவேஷன் and how did it start? Okay. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், யூரோப் இஸ் யூரோப், யூனோ. இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேசஸ் இன் த வேர்ல்டு. ஸோ எனக்கு பாரிஸ் வாஸ் யுவர் ஃபேவரட். எக்ஸாக்ட்லி. நான் என்ன பிளான் வச்சுருந்தேன்னா பாரிஸ் போயிட்டு அங்கேருந்து ஒரு 3-4 கண்ட்ரி பண்ணலாம் தான் பிளான் வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு நான் எல்லா கிரவுண்ட் ஒர்க்லாம் பண்ணி டாக்குமெண்டேஷன் எல்லாம் ரெடி பண்ணி விசா அப்பாயின்மெண்ட் டேட்டும் வாங்கிட்டேன். அண்ட் தென் ஆல் ஆஃப் அ சடன் எனக்கு ஒரு சின்ன தாட் வந்தது. நம்ம ஆஃப்ரிக்காவில் கிட்டத்தட்ட இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 17 years நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஓகே. ஸோ ஐ தாட் ஆஃப்ரிக்காவில் இவ்வளோ நாள் இருந்துட்டு அந்த மவுண்ட் கிளிமஞ்சாரோ பார்க்கலன்னா தென் இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், யூனோ. So it doesn't justify. You wanted to go and see Mount Kilimanjaro more than climb. அதுதான் நான் முதல்ல பிளான் வச்சுருந்தேன். அந்த ஏதாவது ஒரு சஃபாரிக்கு போயிட்டு அந்த மவுண்ட் கிளிமஞ்சாரோ பேக்ரவுண்டில் ஒரு பிக்சர் எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட தாட். ஹவவர் நான் கானாவில் வந்து நிறைய சின்ன சின்ன ஹைக்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே ஒரு குரூப் இருக்குது, கானா மவுண்டனியர்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது. ஓகே. அவங்க கூட நான் ஹைக் பண்ணிட்டு இருந்தேன் ரெகுலராக. ஸோ எனக்கு ஓரளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தது தட் யூனோ இஃப் ஐ எம் ஏபிள் டு வாக் ஃபார் 5 kilometers a day I would be able to do it. அதுவும் ஒரு அசட்டு தைரியம் தான். பிகாஸ் கிளிமஞ்சாரோ இஸ் a bit different from what I am talking to you. Correct. ஸோ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா டெய்லி வாக்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். எவ்ரிடே 5 kilometer 6 kilometer அந்த மாதிரிலாம் நான் நிறைய வாக் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ ஸ்லோலி ஐ ஸ்டார்டட் பில்டிங் அப் தட் எனர்ஜி லெவல் அண்ட் தென் கொஞ்சம் நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. அண்ட் தென் லைக் தட் இஸ் வென் தி விசா இன்டர்வியூ டேட் கேம். அப்போ நான் ஐ டிசைடட் நாட் டு கோ டு பாரிஸ். ஆமாம், இன்டர்வியூ வேண்டாம், ஸோ நம்ம கிளிமஞ்சாரோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் அகெயின். கொஞ்சம் ஃபிட்னஸ்லாம் ரெஜிம் ஆரம்பித்தேன். பட் மைண்டில் என்ன இருந்தது அப்படின்னா நம்ம கிளிமஞ்சாரோ அட்டம் பண்ணுவோம் ஃபார் ஷுவர். எனக்கு தெரியும் தட் 2-3 நாளைக்கு மேலே தாங்காது அப்படின்னு. அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஈவன் இஃப் ஐ ஃபெயில் தட் யூனோ ஐ வுட் பி ஃபெயிலிங் அட் த லெவல் 2 or 3 பட் ஐ வில் பி ஹேவிங் எ பிக்சர் ஆஃப் த மவுண்ட் கிளிமஞ்சாரோ பிஹைண்ட் மீ. அந்த ஒரு பெருமைக்கு வேண்டி தான் ஐ ஸ்டார்டட் ஃபர்ஸ்ட். ஓகே. பட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ராக்டிஸ் செஷன்லாம் கொஞ்சம் நல்லா போக ஆரம்பித்த உடனே ஐ வாஸ் ஏபிள் டு யூனோ பிலீவ் மை செல்ஃப். இட்ஸ் ட்ரூலி யூனிக். ஏன்னா வந்து பாரிஸை சுற்றி பார்க்கணுன்றது ஒரு மைண்ட் செட்டு. அதை கடைசி நேரத்தில் ட்ராப் பண்ணிட்டு கிளிமஞ்சாரோ மலையை அட்டம் பண்ண போகிறேன்றது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆன் த அதர் சைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரேட் சாய்ஸ் அண்ட் இட்ஸ் வெரி யூனிக் ஆக்சுவலி. அதனால தான் நான் சொன்னேன் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இன்றைக்கி. ஏன்னா வந்து ஐ எம் ஹியரிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தட் சம்மன் சூசிங் அட்வென்ச்சர் ஓவர் லெட்ஸ் சே pleasure. எக்ஸாக்ட்லி. ஸோ குட் ஜாப். தேங்க்யூ. ஸோ அரவிந்த், கிளிமஞ்சாரோ கிளைம் பண்ணுறதுக்கான பேசிக்ஸ் ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் வித் ஆல் த பேசிக் இன்ஃபர்மேஷன். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? இங்கேருந்து யாராவது கிளிமஞ்சாரோ கிளைம் பண்ணுறோன்னா how do we start and what are all the things we need to take care? ஓகே. நிறைய ஸ்டேஜஸில் அதை பிரிக்கலாம் நீங்கள். ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ். யூ நீட் டு பி ஹேவிங் எ சவுண்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட். அஃப்கோர்ஸ் அது ரொம்ப முக்கியம். ஓகே. ரெண்டாவது வந்து ஒரு நல்ல கியர், ப்ராப்பர் கிட் வேணும். பிகாஸ் யூனோ யூ கோ த்ரூ அ லாட் ஆஃப் சீசன்ஸ் தேர். ஓகே. உங்களுக்கே தெரியும், நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, ஒரு நல்ல ஆப்ரேட்டர் வேணும். ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கைடு இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டான்சானியாவில் இந்த சர்வீசஸ் நிறைய பேர் ஆஃபர் பண்ணுறாங்க. நிறைய ரிலையபிள் கம்பெனிஸ் இருக்குது.
அவங்க இந்த மாதிரிலாம் கைட்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. நானே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மூலமாக தான் நான் அந்த அட்ரஸ் எடுத்தேன். அந்த ஏஜென்சி பேர் இன்டர்பீட் எக்ஸ்ப்ளோரர்ஸ்னு பேர். ஓகே. அவங்க தான் என்னை கூப்பிட்டு போனாங்க. ஓகே. ஸோ ஐ வாஸ் அ சோலோ ஹைக்கர் பேசிக்கலி. ஸோ வித் எவ்ரி ஹைக்கர் 2 குக் வருவாங்க, 4 போர்ட்டர்ஸ் வருவாங்க அண்ட் ஒரு கைடு. Okay. ஸோ பேசிக்கலி யூ வில் ஹேவ். ஸோ யூ ஹேவ் யுவர் ஓன் டீம். ஆமாம், ஃபுல் டீம். ஒரு ஆளாக இருந்தாலும் அதுக்கான ஒரு டீம் இருக்கும். ஆமாம், பிகாஸ் உங்களோட டென்ட் ஏரியாலாம் அவங்க தான் கேரி பண்ணணும். உங்களுக்கு 7 டேஸ்க்கு ஃபுட் அவங்க தான் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இட்ஸ் ஆல் ரெகுலேட்டட் ஃபார் எவ்ரி ஒன். எவ்ரிதிங் இஸ் ரெகுலேட்டட். வெயிட் எல்லாம் மெஷர் பண்ணுவாங்க. எவ்ரி போர்ட்டர் கேனாட் கேரி மோர் தென் அ சர்டன் வெயிட். ஐ திங்க் 20 கிலோஸ் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் இருக்குது. 7 நாள் சாப்பாடு ப்ளஸ் உங்களோட ரெசிடென்ஷியல் ஏரியா ஆர் தி டென்ட் ஏரியா பேசிக்கலி அதெல்லாம் இது பண்ணணும். ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ கிளிமஞ்சாரோனா வாட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் சூஸ் பண்ணீங்க? லைக் ரவுட்ஸ் இருக்கா, டிஃப்ரெண்ட் ரவுட் இருக்கா, என்ன? மோஸ்ட் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் தட் ஐ கேதர்ட் ஃப்ரம் ஃபார் கிளிமஞ்சாரோ இஸ் ஃப்ரம் யூடியூப் தான். யூடியூப்ல abundant information. ஓகே. ஓகே. Of course I know that it is not a technical climb. அது எனக்கு நல்லா தெரியும். ரைட். இட்ஸ் a trekking mountain. high altitude trekking mountain. ஆமா, நான் டெக்னிக்கல். எக்ஸாக்ட்லி. ஓகே. ஸோ நான் அதை ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சுட்டு நான் நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். நிறைய ரூட்ஸ் எது அப்படின்னு ரொம்ப காமனாக செக் பண்ணி பார்க்கும்போது மச்சாமே ரூட் தான் வந்து ஓகே ரொம்ப ஃபேமஸ் ரூட்டாக இருக்குது. மச்சாமே ரூட். மச்சாமே ரூட். ஸோ why did you choose மச்சாமே ரூட்? மொத்தம் there are 7 routes available. Okay. அதில் வந்து மச்சாமே ரூட் இஸ் கன்சிடரபிளி தி ஹேஸ் மோஸ்ட் சக்ஸஸ் ரேட் அப்படின்னு as per the information I got from the internet. So there are some statistics and exactly like data. 85% success rate இருக்கு அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் அதில் இருந்தது. Okay. So I decided to go for the மச்சாமே route. So மச்சாமே ரூட்னா how many days you spend? எத்தனை நாள் மலையில இருக்கணும்? Okay. Ascending வந்து 5 days இருக்கும் and descending 2 days இருக்கும். 5 days na including the summit day. Including the summit. Okay. And then on the summit day வந்து you will come down. So that is your descending day 1. And then there is another camp that you will reach from high camp to Maveka gate. That is the second day. That's the last part. day basically. Okay, so that is the 7th day actually. Okay. So you chose Machame route, 7 days in total in the mountain. And according to you, உங்களுக்கு வந்து you felt that route had the success rate. Yeah, because there was some selfish motive also, because at a fitness level நான் ரொம்ப ஒன்றும் பெரிய exponent கிடையாது in terms of climbing and all these things, because I'm always a bit overweight, and with that structure if I have to climb all the way up and come down in a toughest route na success rate கம்மி தான். So I didn't want to miss the opportunity. Like I said before, நான் போய் ஃபோட்டோ தான் எடுக்கணும்னு முதல்ல திங்க் பண்ணேன். பட் ஒரு 6 months நான் ஒர்க் பண்ணதுனால ஐ ஹேட் டு லைக் போஸ்ட்போன் மை வெக்கேஷன். அண்ட் தென் இவ்வளோ நாள் ட்ரெயின் பண்ணதுனால நான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஆகிட்டேன். ஸோ அங்கே போய் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் பண்ணி ஆர் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டேன்னா ஐ திங்க் ஐ வாஸ் திங்கிங் தட் ஐ வுட் ஷுவர்லி அச்சீவ் தி ரிசல்ட். எக்ஸலன்ட். அதனால நான் மச்சாமே ரூட் எடுத்தேன் டு பி ஆன் த சேஃபர் சைட். ப்ளஸ் நான் ஒரு ஏஜென்சி சூஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஏஜென்சிட்டையும் நான் கேட்டப்போ அவங்களும் அதான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க தட் யூ கோ ஃபார் மச்சாமே ரூட். பிகாஸ் ஐ டோல்ட் தம் வெரி கிளியர்லி தட் ஐ எம் நாட் அ வெரி ப்ரொஃபஷனல் கிளைம்பர் ஆர் ஸோ ஐ எம் அன் amateur climber. So you want to give yourself, உங்களுக்கு எவ்வளோ சான்ஸ் கிடைக்குமோ அதெல்லாம் you want to take it. Exactly. So that maximize your opportunity. என்னென்ன டைம் எவ்வளோ மேக்ஸிமம் மலையில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ, அக்ளிமடைசேஷன் எல்லாத்துக்குமான இதுவாக வந்து யூ ஃபெல்ட் உங்களுக்கு மச்சாமே ரூட் வாஸ் குட். ஆமாம், பிகாஸ் லைக் ஐ செட் கானாவில் நான் நிறைய ஹைக் பண்ணியிருக்கேன். ஸோ தட் கேவ் மீ தி கான்ஃபிடன்ஸ் தட் என்னாலையும் ஒரு 500-600 meters கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு in a single day. அது எப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட் ஹைக்கிங்காக இருக்கும். That we start at 7 o'clock in the morning and then we come down by 12:31. Day hike மாதிரி தான். அவங்களாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஹைக்கர்ஸ். அந்த யூரோப்பியன் இதெல்லாம் வருவாங்க அங்கே, அவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. பட் அந்த என்டையர் க்ரௌடில் நான் ஒருத்தன் தான் ஸ்லோவாக ஹைக் பண்ணிட்டு வருவேன் கடைசியில். ஸோ ஐ நோ வாட் மை கெப்பாசிட்டி இஸ். ஓகே வெரி வெரி இம்பார்ட்டண்ட். யூ மென்ஷன்ட் அபவுட் ஃபிட்னஸ். நான் வந்து பர்சனலாக என்ன பிலீவ் பண்ணுறேன்னா எவ்ரிபடி இஸ் ஃபிட். அண்ட் நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனா, நீங்கள் சொல்கிறத உறுதிப்படுத்துகிற மாதிரி, நான் என்னோட பாயிண்ட் என்னன்றதை உறுதிப்படுத்துகிற மாதிரி, இட்ஸ் மோர் அ மென்டல் கேம் தேன் அ ஃபிசிக்கல் கேம். ஸோ அதை சொல்லுங்கள். ரியலி இன்ட்ரெஸ்டட் அண்ட் இட்ஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மெனி இஸ் தட் நீங்கள் எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் வித்தவுட் அ மைண்ட் செட் தட் நான் வந்து ஐம் ஈவன் அ மவுண்டனியர், என்னால் ட்ரெக்கிங்லாம் பண்ண முடியுமான்னு கூட தெரியாத ஒரு ஸ்டேஜ்லேருந்து யூ கிளைம் கிளிமஞ்சாரோ, ரைட்? நான் கிளிமஞ்சாரோ பண்ணுறேன் அப்படின்னும் போது வாட் வாஸ் யுவர் ப்ரிப்பரேஷன், மென்டல் அண்ட் ஃபிசிக்கல்? ஓகே, இது ரெண்டு இதாக பிரிக்கலாம் நம்ம. லைக் யூ செட் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல், அவ்வளோதான், ரைட்? ஓகே. பட் இப்போ நான் ப்ரிப்பரேஷனே இல்லாமல் போனேன் அப்படின்னா அது கொஞ்சம் மிஸ்லீடிங் ஆகிடும். ஸோ ஐ வுட் சே தட் ஐ டிட் சம் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஓகே. என்னோட ப்ரிப்பரேஷன் ரொம்ப சிம்பிள். ஃபுட்டை நான் ரெகுலேட் பண்ணேன். ஓகே. பிகாஸ் ஐ எம் அன் எக்ஸசிவ் ஈட்டர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றது. ஐ எம் அ ஃபுடி. ஆமாம். So it's not an excessive weight. Exactly, I am a foodie. Yeah, அதுதான் முக்கியம். ஆமா. And அதனால வந்து I was gaining weight. So the first thing I started doing is walking. Okay. Morning walk ஆரம்பிச்சேன். அதில் வந்து I lost around over a period of time 8-9 monthsல நான் ஒரு 9-10 kilos லூஸ் பண்ணேன். Okay.
ஆமாம். ஸோ எவ்ரிடே கன்சிஸ்டன்ட் வாக்கிங் காத்தால ஒரு மினிமம் 4 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் மினிமம். ஓகே. சாட்டர்டே சண்டே எண்டூரன்ஸ் ட்ரைனிங் பண்ணுவேன். ஒரு 10-12 கிலோஸ் ஆஃப் பேக் பேக் போட்டு. வாஸ் இட் லைக் ஃபிளாட் ஆர் இல்லை, அந்த லொக்காலிட்டி தான். ஸோ இட் ஹேஸ் மிக்ஸ்ட் அந்த மாதிரி அந்த ரோட் வாக்கிங் தான் அது. ஸோ அதில் வந்து வீக்கெண்ட்ஸ் ஆனால் அட்லீஸ்ட் 10-12 கிலோமீட்டர்ஸ் நடப்பேன். எக்ஸலண்ட். ஸோ ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் அந்த மாதிரி கண்டினியூஸாக நடக்கும்போது பயங்கர கான்ஃபிடன்ஸ் லெவல் எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. பிகாஸ் இஃப் ஐ கேன் வாக் ஃபார் 12 கிலோமீட்டர்ஸ் இன் அ கிவன் டே, தென் ஐ திங்க் தட் இஸ் ஒன் டே ஆஃப் கிளிமஞ்சாரோ ட்ரிப். அப்சல்யூட்லி. அது அப்படியே மல்டிப்ளை யூ ரிப்பீட் இட். எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறம் கிளிமஞ்சாரோட அந்த டெய்லி வாக் டியூரேஷன், இந்த கிலோமீட்டர்ஸ்லாம் டீட்டெயில்ஸ் எடுத்து அதை டெய்லி நான் இங்கே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே. ஃபர்ஸ்ட் டே வந்து 10 கிலோமீட்டர்ஸ், செகண்ட் டே 6 கிலோமீட்டர்ஸ், தேர்ட் டே அப்படின்னு ஜஸ்ட் ஒரு மாக் அப் கிளிமஞ்சாரோ. That's awesome actually. That's nice. So you mimic your everyday Kilimanjaro. Exactly. So that your mindset is also like, okay, இன்னைக்கு 10 கிலோமீட்டர், நாளைக்கு 8 கிலோமீட்டர், இன்னைக்கு 6 கிலோமீட்டர் அந்த மாதிரி. ஆமா. ஓகே. எக்ஸெப்ட் தி எலிவேஷன் கெயின். ஆமா, எக்ஸெப்ட் தி எலிவேஷன் கெயின். சோ அது பண்ணும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது. சரி, now that we have done this, okay, I think 50% நம்ம பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். சோ இத அப்படியே ரிப்பீட் பண்ணோம். அவ்வளவுதான். அப்புறம் கொஞ்சம் கோர் வொர்க் அவுட்லாம் பண்ணேன். அந்த பிளாங்க், அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த பாடி பேசிக் எக்சர்சைஸ், வெயிட்லாம் கேரி பண்றதுக்கான அந்த கோர் ஸ்ட்ரெngth எல்லாமே. எக்ஸலென்ட். சோ பேசிக் எக்சர்சைஸ்லாம் பண்ண எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெngth டெவலப் பண்ண மாதிரி ஆச்சு. அண்ட் அட் தி சேம் டைம் வெயிட் ரெடியூஸ் ஆனதுனால ஐ ஃபெல்ட் even more a bit lighter. You felt more agile and ஆமா, அந்த இருந்தது. So adu physical perfect. What about mental conditioning? Okay, mental conditioning is basically like what you are going to climb a mountain that is one of the biggest in the world and the highest in Africa. Yeah. Okay, and 7 days of total up and down journey. பாக்கும்போதே கொஞ்சம் பிரம்மாண்டமா இருக்கும். Any mountain for that matter of fact. இந்த சென்னையில நீங்க ஒரு சின்ன மவுண்டன் இப்படி நிமிர்ந்து பார்த்தாலும் கஷ்டமா இருக்கும். So that's why ஏறும்போது சொல்லுவாங்க, நீ நிமிர்ந்தே பார்க்க வேண்டாம், just keep looking at the trail, one step. ஆமா. So mental confidence அப்படிங்கும்போது, see again everything is related to physical தான். When your body is tired, you start giving up, right? Absolutely. So mind should always be stronger than your body. That's what I believed during the entire course of. அதுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆமா, அதுதான் எனக்கு ஹெல்ப்பும் பண்ணிச்சு. கடைசியில் I arrived that mind is stronger than body, because if I wanted to give up, day 2 I would have given up, and then day 3 and day 4 was okay for me. It was easy. Again ஷீரா கேம்ப் பக்கத்துல I would have given up, but I said no, இவ்வளவு தூரம் வந்தாச்சு, என்னதான் நடக்குதுன்னு பாப்போமே. What is next? Exactly. So அந்த ஒரு மென்டல் கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருந்தது. Take that particular moment. இந்த நொடியில் நம்ம என்ன பண்றோம், எக்ஸாக்ட்லி இந்த நாள்ல நம்ம எப்படி முடிக்கிறோம், அவ்வளவுதான். எல்லாமே நெக்ஸ்ட் 50 மீட்டர்ஸ் தான் என்னோட டார்கெட். வெரி குட். பிகாஸ் டியூரிங் தி என்டையர் கிளைம் and then I decided not to ask the guide இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு, how long it is, because I have this habit of asking the guide. அவன் இந்த செகண்ட் டேவே சொல்லிட்டான், you will not ask me any questions. Excellent. You will only follow me அப்படினா. அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு he is annoyed அப்படின்னு. So I didn't want to irritate him because அவங்க கூட தான் 7 நாள் நான் ஸ்டே பண்ணணும். So I decided not to get into all those question and answers rather than following the route. டஃப்பாக இருந்தது, நான் இல்லைன்னு சொல்லலை. For my physique type and my way of training and everything, I still faced a lot of challenges in terms of climbing the mountain. அவ்வளோ ஈஸி இல்லை. பட் again like I said, mind is always stronger than your body. அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா Kilimanjaro is easily doable. அமேசிங் அரவிந்த், அமேசிங். ஸோ அரவிந்த், கிளிமஞ்சாரோ கிளைம் 5 நாள் நீங்கள் போன ரூட், அந்த 5 நாளில் 5th டே இஸ் அ சமிட் டே. அதை விட்டுருங்க, நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து day 1 day 2 ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுவோம், அந்த ஒவ்வொரு நாளும் கிளிமஞ்சாரோ கிளைம்பில் எங்கே ஆரம்பிப்பீங்க, எவ்வளோ ஹைட்டு போவீங்க, அந்த நிலப்பரப்பு, அதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, மொத்தம் நான் சொன்ன மாதிரி தி ஜர்னி 7 days. 5 நாள் ஏறுறதுக்கு, 2 நாள் இறங்குறதுக்கு. ஓகே, அதில் 5ஆவது நாள் தான் வந்து நம்ம சப்மிட் பண்ணுற டே. ஓகே, day 1 பற்றி சொல்லுங்கள். ஓகே, ஃபஸ்ட் நாள் வந்து நீங்கள் இந்த கிளிமஞ்சாரோட பேஸ் கேம்ப் போய் உங்கள் லக்கேஜெலாம் வெயிட் பண்ணுவாங்க. அண்ட் உங்கள் கிட்லாம் செக் பண்ணுவாங்க. உங்களோட டூர் ஏஜென்ட் வந்து நீங்கள் எல்லா ப்ராப்பர் கிட்லாம் வச்சுருக்கீங்க, க்ளோத்திங்லாம் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஓகே, அது செக் பண்ணி முடிச்சு பேஸ் கேம்பில் ஓகே, அங்கேருந்து போய் என்ட்ரிலாம் பண்ணுவாங்க. இல்லை கொஞ்சம் கவர்மெண்ட் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது, யார் கிளைம்பரோ அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறது, பாஸ்போர்ட் காப்பி அதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுற ப்ராசஸ்லாம் இருக்குது. ஓகே, அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அரௌண்ட் 12:31 வில் ஸ்டார்ட் தி ஃபர்ஸ்ட் டே கிளைம். ஃபர்ஸ்ட் டே கிளைம் வந்து ஒரு 12:30 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த ப்ராசஸ் கொஞ்சம் லென்த்தி. ஓகே, அண்ட் நிறைய குரூப் அந்த மாதிரி இருக்கிறதுனால இட் வில் டேக் சம் டைம். ஓகே, ஸோ ஒரு மணிக்கு கிளைம் ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஒரு 6 to 7 hours மினிமம் இருக்கும். ஃபர்ஸ்ட் டே 6 மணி நேரம். ஃபர்ஸ்ட் டே 6 மணி நேரம். ஓகே, இட்ஸ் அரௌண்ட் 11 to 12 கிலோமீட்டர்ஸ். ஓகே, அந்த 12 கிலோமீட்டரையும் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவோம். ஸோ பேஸ் கேம்ப் கேட்டில் ஆரம்பித்து எந்த இடத்துக்கு போய் முடிப்பீங்க?
ஃபர்ஸ்ட் கேம்போட பேர் மச்சாமே கேம்ப். ஆமாம், மச்சாமே கேம்ப். ஸோ கேட்லேருந்து மச்சாமே கேம்புக்கு இட்ஸ் ஆல்மோஸ்ட் 6 to 7 hours. ஓகே. அண்ட் பிட்வீன் 11 to 12 kilometers. 11 to 12 kilometers. ஆமா. 6 to 7 hours. ஓகே. இஸ் இட் கொஞ்சம் ஹை கிரேடியன்ட்டா இருக்குமா இல்லனா அழகா இல்லை, கொஞ்சம் டீசெண்டான டெரெயின் தான். ஒன்றும் பெரிய ஒரு வார்ம் அப்னு சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. டஃப்பாக இருக்காது அண்ட் ஈஸியான டெரெயின் தான். ஓகே. ரொம்ப ஃப்ளாட்டாக ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இட் வில் கிளைம். கிராஜுவலாக ஆகும். ஆமாம். பேஸ் கேம்ப்ல ஆரம்பிச்சு யூ எண்ட் அப் அட் மச்சாமே கேம்ப். வாட் கைண்ட் ஆஃப் டெரெயின்? நான் சொன்ன மாதிரி ஒரு நார்மல் கிரேடியன்ட் தான் அது. நார்மல் கிரேடியன்ட். ரொம்ப கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. அண்ட் நீங்கள் வந்து ஒரு பயங்கர ட்ராபிக்கல் செட்டப்குள்ளே வாக் பண்ணுறேன். காடு பண்ணிட்டு இருப்பீங்க. ஆமாம். ஓகே. ஸோ அதனால ரொம்ப சன் இருக்காது அஃப்கோர்ஸ். அண்ட் ரொம்ப ஸ்வெட் ஆகாது பேசிக்கலி. அண்ட் தென் டயரும் ஆக மாட்டீங்க அவ்வளோ ஈஸியாக. இன்னைக்கு ரீச் பண்ணுற ஆல்டிடியூட் என்ன ஹையஸ்ட் பாயிண்ட்? மோஷி டவுனே வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் 820 meters above the sea level. ஓகே. ஆமாம். ஸோ அதுலேருந்து இன்னொரு 800-900 meters above தான் ஃபர்ஸ்ட் கேம்ப். ஸோ 1600லேருந்து ஆல்மோஸ்ட் 2000. அவ்வளோதான். அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் தான் இருக்கும், அந்த மாதிரி ஹைட் தான் இருக்கும். ஓகே, கூல். ஸோ டே 1 மச்சாமே கேம்ப், யூ எண்ட் அப் அட் மச்சாமே கேம்ப். அதோட ஹைட் வந்து ஒரு 2000 மீட்டர். 2000 மீட்டர் இருக்கும். லெஸ் தென் 2000 மீட்டர்னு சொல்லலாம். ஓகே. டு பி அக்யூரேட். ஆமாம். அரவிந்த், டே 2 பற்றி சொல்லுங்கள். என்ன டே 2 எப்படி ஆரம்பிக்கிறீங்க, எங்கே போய் முடிக்கிறீங்க? ஓகே. மச்சாமேல நம்ம முடிச்சிருக்கோம் டே 1. கரெக்ட். டே 2 இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் மச்சாமே. 2000 அடி. 2000 மீட்டர். ஆமாம். மச்சாமேலேருந்து த நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் இஸ் ஷீரா கேம்ப். ஆமாம். ஓகே. ஸோ ஷீரா கேம்ப் அப்படிங்கிறது இட்ஸ் ஸ்டீப் கிளைம் பேசிக்கலி. ஸோ இது டே 2 கொஞ்சம் டஃப்பாக ஸ்டார்ட் ஆகும். ஆமாம், டே 2 வந்து ரொம்பவே டஃப்பாக ஸ்டார்ட் ஆகும். இன்ஃபேக்ட் நான் வந்து டியூரிங் தி என்டையர் ஹைக் நான் ஏதாவது ஒரு இடத்துல கிவ் அப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் அப்படின்னா அது ஷீரா கேம்ப் ஏறும்போது தான். கிட்டத்தட்ட 60 to 70 degrees வெர்டிக்கல் இது. அண்ட் தென் ஹைட்டும் கொஞ்சம் இருக்குது. ஸோ நீங்கள் ஏற உங்களுக்கு லிட்டரலாக ஆக்சிஜன் கம்மியாகிட்டே இருக்கும். அதில் வந்து ரொம்ப நாசியாக வேறு வந்தது எனக்கு. ஸோ டியூரிங் த கோர்ஸ் நாசியா வந்ததுன்னா நீங்கள் உங்களோட ஆல்டிடியூட் சிக்னஸ் இனிஷியல் சிம்டம்ஸ் எனக்கு தெரிஞ்சது. ஒரு மாதிரி வயிறு பெரட்டுற மாதிரி இருந்தது, ஒரு வாமிட் வர மாதிரி இருந்தது, ஆனால் வரல. ஸோ எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, என்ன ஹைட் இருக்கும் நீங்கள் போனது? அதுலேருந்து இன்னொரு ஒரு 500 to 600 meters இருக்கும். ஆல்மோஸ்ட் 2500 மீட்டர். இது வாழ்க்கையில் நீங்கள் இந்த ஹைட்டுக்கு போயிருக்கீங்களா? இல்லை அவ்வளோ நான் பண்ணது. ஆமாம், தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம், அதனால எனக்கு ஏஎம்எஸ் ஸ்டார்ட் ஆச்சு அங்கே. எனக்கு அந்த சிம்டம் நல்லா தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் அந்த ஷீரா கேம்ப் போகிற வழியில் there is a place called லாவா டவர். ஓகே. ஸோ லாவா டவரில் வந்து there is a brief stoppage. அங்கே you can have some little food or something. ஸோ அதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட் இன் தட் ஷீரா ஜர்னி. அந்த ஷீரா ஜர்னியில் அந்த லாவா டவரில் உட்காந்து we spent close to 1.5 hours for me to rest. பிகாஸ் என்னால் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் நான் நினச்சேன், சரி இங்கேயே நம்ம அப்படியே திரும்பிடலாம், இது நமக்கு இல்லை அப்படின்னு நினச்சி. நிஜமாவே அந்த டைமில் வந்து ஒரு ஃபட்டிக் இருந்தது, ரொம்ப ஃபட்டிக் இருந்தது, ஒரு நாசியாக இருந்தது, அப்படியே ஏதோ வயரில் ஏதோ மூமெண்ட் இருந்தது. பட் வாமிட் வரல, அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்தது. சாப்பிட முடியல, ஆல் தோஸ் திங்ஸ். பசி இல்லை இருந்தாலும் ஒரே ஒரு பாயில்டு எக் மட்டும் சாப்பிட்டேன் அந்த டயத்தில். அது சாப்பிட்டுட்டு அங்கேருந்து we were walking towards the பராங்கோ கேம்ப். ஸோ லாவா டவர்லேருந்து பராங்கோ கேம்ப் வந்து ரிலேட்டிவ்லி ஃப்ளாட் டெரெயின் தான். ஃப்ளாட்டில் சின்ன சின்ன கிளைம்ஸ் இருக்கும், பட் இவ்வளவு மோசமான இது இல்லை ஆக்சுவலாக. ஓகே. ஸோ அது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஐ ஃபெல்ட் தட் ஓகே, இனிமேல் நம்மளால் பண்ண முடியும் போல் இருக்குது. அதாவது நீங்கள் அந்த ஒரு ஸ்டீப்பாக நான் மேலே ஏறிட்டு நல்ல ஒரு மேடு ஏறிட்டு அதுக்கப்புறமா அந்த லாவா டவர்ன்ற அந்த ஹை பாயிண்ட் ஃபார் த டே அதுவும் போயிட்டீங்க. அதுக்கப்புறம் திரும்பி பராங்கோ கேம்ப் வரும்போது யூ ஸ்டார்டட் ஃபீலிங் பெட்டர். ஆமாம், ரொம்ப பெட்டர். ஆல்டிடியூட். எக்ஸாக்ட்லி. ஆமாம். ஸோ தட் இஸ் ஆக்சுவலி an exercise basically. அக்ளிமடைசேஷன் ப்ராசஸ். அது ஒரு ஹைட் ஏற்றி கீழே இருக்கிறது. எனக்கு அது முதல்ல புரியல. அதாவது டேல்ஸே மவுண்டனரிங்ல என்ன சொல்லுவாங்க, யூ கிளைம் ஹை ஸ்லீப் லோ. ஓகே. ஸோ அதனால நீங்கள் வந்து ஒரு 2500லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4200 போயிட்டு யூ கேம் டவுன் அகைன் டு ஒரு 3000. அதுதான் பண்ணீங்க. அதான் கரெக்ட். எக்ஸலன்ட். ஸோ அது வந்து அந்த பராங்கோ வாலில் போய் நான் ஈவினிங் ரீச் ஆகும்போது ஐ வாஸ் a bit more confident. ஸோ தென் நான் அந்த கைடுகிட்ட பேசும்போது அவன் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணான், நீங்கள் சொன்ன அதே பாயிண்ட்டை தான் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணான். ஓகே. ஸோ அப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைச்சது. ஸோ திஸ் இஸ் வை இட் வாஸ் டன் in this way அப்படின்னு. ஸோ தட் இஸ் தி ஸ்பெஷாலிட்டி ஆஃப் டே 2. ஸோ டே 2 வந்து அக்கார்டிங் டு மீ, ஐ மீன் நான் ஒரு ஸ்லோ கிளைம்பர் லைக் ஐ டோல்ட் யூ. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டே 2 இஸ் த மோஸ்ட் டஃபஸ்ட் பார்ட் ஆஃப் தி என்டையர் 7 days ஜர்னி. ஸோ இப்படி சொல்லலாமா, கிளிமஞ்சாரோவில் டே 2 வாஸ் யுவர் ஓன் கிளிமஞ்சாரோ? அதுவே பெரிய கிளிமஞ்சாரோ தான். கரெக்ட். எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி சொல்லலாம். ஆமாம், ரைட். எனக்கு இன்ஃபேக்ட் சமிட் ஏறும்போது கூட ஒரு சில டைம்லாம் கொஞ்சம் ஈஸியாக பண்ணிட்டேன். ஆனால் இந்த டே 2 முடிக்கிறதுக்குள்ளே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஐ திங்க் எல்லாருக்குமே வந்து இந்த மவுண்டனரிங்கில் அந்த 2 இடத்துல வந்து ஒரு இது வரும், நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு ஏன்டா வந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் வரும்ல. ஐ திங்க் அதுதான் ஒன்ஸ் யூ கிராஸ் தட், அந்த இடத்த நீங்கள் தாண்டிங்கன்னா தென் யூ ஆர் இன் த ஜர்னி. நான் டே 2 ஒரு 4 to 5 hours கிளைம் பண்ணியிருப்பேன். இந்த என்டையர் 5 hours நான் திங்க் பண்ணது ஒன்று தான், அழகாக ஃப்ரான்ஸுக்கு போயிருந்துருக்கலாம், 4 இடத்த பார்த்தோமா, 2 செல்ஃபி எடுத்தோமா, 4 இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியை போட்டோமா,
அப்படிலாம் இருக்கும்னு தான் நான் நினச்சேன். இது தேவையில்லாமல் வந்து மாட்டிட்டோமே அப்படின்னு ஒரு ஃபீலிங் எனக்கு. கரெக்ட். ஓகே. பட் த ரிவார்ட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். டான்ஸ் போகிறதும் ஒரு பெரிய விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இட்ஸ் சம்திங் ப்ளஷர், லைக் ஐ செட். ஒரு சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட். அதுதான் இதில் ஒரு பெரிய ரிவார்ட். 100%. அதனால லைஃப் லாங் மெமரி, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் தட். எக்ஸாக்ட்லி. நீங்கள் சுப்ராஜ், ஸோ அதுதான் ஒரு தட் இஸ் த பிக்கஸ்ட் பார்ட் ஆஃப் டே 2. 100%. எக்ஸலண்ட் அரவிந்த். ஸோ நம்ம வந்து 2 நாள் பார்த்துட்டோம், Day 1 and Day 2. Day 1 வந்து மச்சாமாய் கேம்பில் முடித்தோம். Day 2 ஷீரா கேம்பில் முடித்தோம். Day 3 பற்றி சொல்லுங்கள். ஃப்ரம் ஷீரா கேம்ப் டு பராங்கோ. ஆமாம். And you go through லாவா டவர். ஷீராலேருந்து எகெயின் ஒரு ஹைட் எலிவேஷன், திருப்பியும் ஒரு டிசென்ட், ஜஸ்ட் அந்த அக்ளமடைசேஷன் ப்ராசஸ்க்காக. ஸோ அந்த ப்ராசஸில் தான் வந்து நம்ம இந்த என்டையர் டெரெயின் கவர் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கே தெரியும், ஆஸ் யூ கோ அப் ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கிறதுனால நிறைய சிம்டம்ஸ்லாம் வரும். அதை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ ப்ராக்டிஸ் தான். அக்ளிமடைசேஷன். ஆமாம், அக்ளிமடைசேஷன் ப்ராசஸ் தான் இது. கிளைம் ஹை, ஸ்லீப் லோ, அதுதான் அதோட இது. ஸோ Day 3 you will end up at பராங்கோ கேம்ப். பராங்கோ கேம்ப் இஸ் a வெரி வெரி பாப்புலர் கேம்ப் ஆக்சுவலி. ஒரு தள்ளி இருந்து பார்த்தோம்னா பயங்கர டெட்லியாக தெரியும். ஸோ அந்த கேம்போட சரௌண்டிங் வந்து பராங்கோ வால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எஸ். அந்த பராங்கோ வால் தான் வந்து நம்ம கிளைம் பண்ணணும். நாங்களும் தான் பண்ணோம். நாங்கள் வந்து பராங்கோ முடிச்ச உடனே கராங்காலேருந்து பராஃபுலேருந்து சமிட். அரவிந்த், வெயில் உச்சிக்கு வந்துடுச்சு. ஆமாம், நம்ம உள்ளே போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு ஷோர் வில் கண்டினியூ அவர் டாக்கிங். வில் டூ தட். எஸ், லெட்ஸ் கோ. போகலாம். ஓகே அரவிந்த், குட் ஷூட். ஆமாம், பீச் நல்லா இருக்குது. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கரெக்ட். வி ஆர் பிளானிங் டு கோ டு டெக்கத்லான். போகிற வழியில் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி நம்மளோட Day 4 and Day 5 பற்றி நம்ம பேசலாம். ஷோர். ஸோ நம்ம கடைசியாக முடிச்சது வந்து பராங்கோ கேம்பில் வந்து முடித்தோம். தட் இஸ் Day 3. ஆமாம். Day 4 வந்து யூ ஆர் லீவிங் பராங்கோ கேம்ப். எங்கே போகிறீங்க? வாட்ஸ் த டே லைக்? ஓகே, பராங்கோ கேம்ப் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3700 மீட்டர்ஸ் ஹைட் உள்ள ஒரு கேம்ப். 3700. ஆமாம். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டெட்லி லுக்கிங் கேம்ப் ஆக்சுவலாக. அது நார்மலாக நான் யூடியூப் ஆர் இன்டர்நெட்டில் படித்த வரைக்கும் அந்த கேம்பை பற்றி தான் எல்லோரும் ரொம்ப ஒரு பயம் கொடுக்குற மாதிரி ஒரு ஒப்பீனியன் கொடுத்துருந்தாங்க. பட் when I started climbing பராங்கோ வால், it was fun. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ அந்த பராங்கோ வால் அது வந்து this comes in this section. ஆமாம், இந்த செக்ஷன் கேம்ப் போட்டு நீங்கள் போகிறது கேம்ப்லேருந்து நம்ம வால் ஏறணும். டைரக்ட்லி. ஆமாம், கேம்ப்லேருந்து வால் ஏறணும். ஸோ அந்த வால் பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி வெரி இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட். எப்படி இருந்தது ஆக்சுவலாக அந்த வால்? வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த பராங்கோ அந்த வால் ஸ்ட்ரக்சர் ரொம்ப மேசிவ் ஸ்ட்ரக்சர். அதுக்கு கீழே தான் நம்மளோட டென்ட்டெல்லாம் இருக்கும். ஸோ நம்ம இங்கே கீழே மேலே பார்த்தோம்னா அதுவே ஒரு பெரிய மவுண்டன் மாதிரி தெரியும். ஓகே. ஆமாம். ஸோ அதை நார்மலி பார்க்கும்போது ஓகே இதுதான் ஏறணுமா அப்படின்னா ரொம்ப ஒரு த்ரெட்டனிங்கான ஒரு ஃபிகர் மாதிரி தெரியும். பட் ஏற ஐ வாஸ் ஃபைண்டிங் இட் வெரி கம்ஃபர்டபுள். பிகாஸ் ஒன்று வந்து வி ஹேட் லாட் ஆஃப் டைம் அண்ட் கைடும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதனால எனக்கு எந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் தெரியல. அண்ட் இட் வாஸ் சூப்பர் சர்ப்ரைசிங் தட் ஐ டிடன்ட் ஃபைண்ட் மை செல்ஃப் இன் அ வெரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். அண்ட் அந்த என்டையர் கோர்ஸ் ஆஃப் கிளைம்பிங்கில் வந்து தெர் இஸ் அ பிளேஸ் கால்டு கிஸ்ஸிங் த ராக். ஆமாம், அதாவது எப்படின்னா நீங்கள் அந்த ஒரு எட்ஜில் இருக்கும் ஒரு ராக்கு. அந்த எட்ஜில் நீங்கள் மெதுவாக நேவிகேட் பண்ணி போகும்போது யூ வில் பி வெரி க்ளோஸ் டு தி ராக். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் ஹேவ் டு கிஸ் இட். ஸோ அந்த கிஸ்ஸிங் த ராக்னு ஒன்று உண்டு. ஸோ நான் அந்த ராக்கெல்லாம் கிஸ் பண்ணிட்டு வந்தேன். ஸோ பெரிய ஸ்பேஸ் இல்லை, அதனால யூ ஹேவ் டு டச் த ராக். எக்ஸாக்ட்லி. ஆமாம், அந்த மாதிரி. ஆமாம். அது முடிச்சுட்டு பராங்கோ வால் மேலே கிளைம் பண்ணோடனே ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு கிளிமஞ்சாரோட அந்த பினாக்கிளோட ஒரு நல்ல வியூ ஒன்று கிடைக்கும். பர்ஃபெக்ட் வியூ ஒன்று கிடைக்கும். அங்கேருந்து யூ வாக் டுவர்ட்ஸ் கராங்கா. ஓகே. கராங்கா கேம்பில் இன்னைக்கு நைட் ஸ்டே பண்ணுவோம். எக்ஸலண்ட். ஸோ திஸ் இஸ் Day 4 எண்டிங். ஆமாம். எக்ஸலண்ட் அரவிந்த். ஸோ Day 5 இப்போ நம்ம வந்து கராங்கா கேம்பில் இருக்கோம், ரைட்? ஓகே. ஸோ Day 5 என்ன பண்ணுவீங்க? குட். கராங்காலேருந்து பராஃபு. ஸோ பராஃபு இஸ் நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன். ஓகே. ஸோ அது ஒரு ஃப்ளாட் டெரெயின் தான். அது ஓகே, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. டியூரிங் த என்டையர் கோர்ஸ் ஆஃப் கிளைம்பில் வந்து நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் கிளைமேட்டிக் சீசன்ஸை க்ராஸ் பண்ணி போவீங்க. அல்பைன் டெசர்ட் வரும், ஒரு ட்ராபிக்கல் அஃப்கோர்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் சமிட் வந்து ஆர்டிக் ஜோன் அப்படிமா. ரைட். ஸோ நிறைய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் நீங்கள் ஒரே மவுண்டன் பட் ஆமாம் 5 to 6 டிஃப்ரெண்ட். ஆமாம். ஸோ கராங்காலேருந்து பராஃபு வந்து இட்ஸ் 4.5 hours ட்ரெக் தான். இட்ஸ் அ கம்ஃபர்டபுள் ட்ரெக். ரிலேட்டிவ்லி அப் அண்ட் டவுன் நிறைய இருக்கும், மாடரேட்டாக இருக்கும்.
அண்ட் ஹியூஜ் லேண்ட்ஸ்கேப் பிகாஸ் நீங்கள் வந்து 1 step பிஃபோர் த சமிட் அது ஆக்சுவலாக ஆர் 2 steps பிஃபோர் த சமிட் அந்த கேப். ஸோ நீங்கள் நடக்க உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப் ரொம்ப வைடாக தெரியும். ப்ளூ ஸ்கை அண்ட் தென் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் எவ்ரி திங் பார்க்கவே ரொம்ப ஒரு மெஸ்மரைசிங்காக இருக்கும் அந்த என்டையர் ஜியோகிராஃபி. ஆமாம், அங்கேருந்து நம்ம பராஃபோ கேம்ப் ரீச் ஆகும்போது அகெயின் யூ வில் கெயின் ஹைட். ஒரு 800 meters நீங்கள் ஹைட் கெயின் பண்ணி யூ வில் கோ அண்ட் ரெஸ்ட் அட் 4900 meters போய் நீங்கள் ரீச் ஆவீங்க. அங்கே தான் வந்து நைட் ஃபுல்லாக நீங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு மிட் நைட்டு நீங்கள் சமிட்டு கிளைம் ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ நம்ம எண்ட் பண்ணுற இடம் வந்து பராஃபோ கேம்ப். அண்ட் இட்ஸ் அட் 4600-ish. Something like that. அந்த மாதிரி. So that you push for the summit from again. ஆமாம், அங்கேருந்து சமிட் புஷ். Excellent, Ravind. So we are getting to the climax of your climb. So next is the big summit day. ஓகே, சமிட் டேயோட இது எப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பராஃபோ கேம்புக்கு சாரி ஃபார் இன்டரப்ஷன், பட் ஐ திங்க் இந்த சமிட் டேன்றது வந்து இன் ஜென்ரலாக வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஆங்ஷியஸ் ஒரு ஆங்ஸைட்டி கொடுக்குற டே. ஆமாம், உங்களுக்கும் அப்படி தான் இருந்ததா? தோணித்து அந்த சமிட் டே போகிறதுக்கு முன்னாடியே உங்களோட மனநிலை எப்படி இருந்தது அண்ட் அதோட பில்டப் எப்படி இருந்தது? தென் ப்ளீஸ் வாக் அஸ் த்ரூ த சமிட் டே. ஓகே, சமிட் டே பொறுத்த வரைக்கும் லைக் ஐ செட் பராஃபோவில் போய் நீங்கள் மத்தியானம் 1:30 ரீச் ஆவீங்க. ஸோ அந்த கைட்ஸ் வந்து உங்களோட கம்பல்சரியாக தே வில் டெல் யூ டு டேக் ரெஸ்ட், ஸ்லீப் வெல், for you to have the complete rest and everything, so that நீங்கள் வந்து அடுத்த கிளைம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ டியூரிங் தி டே வந்து அந்த கைடு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க தட் வாட் இஸ் கோயிங் டு பி a summit, how is it going to be, இந்த டெரெயின் எப்படி இருக்கும், என்னெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், அண்ட் வாட் he will do if it happens or if it doesn't happen. அந்த எல்லா ப்ராசஸ் ஒரு ப்ரீஃபிங் மாதிரி இருக்கும். இப்போ என்கிட்ட வந்து அந்த கைடு சொன்னால் 8 hours நீங்கள் 5000 meters கிராஸ் பண்ணணும். ஓகே, 8 hours $5,000 meters கிராஸ் பண்ணலை அப்படின்னா then we are coming down, because அதுக்கப்புறம் பாடி will not cooperate அப்படின்னா. அதாவது அந்த டர்ன் அரவுண்ட் டைம் வாஸ் தட். ஆமாம், 8 hours. ஸோ நம்மளே வந்து 4850 இருக்கும். நம்ம 8 hours 5000 கிராஸ் பண்ணல அப்படின்னா then we will have to. Means you are really slow, or you are not going to do it. அந்த மாதிரி. ஆமாம், but your body is not ready to do it. ஸ்லோன்றதை விட உங்களோட பாடி இஸ் நாட் ரெடி. எக்ஸாக்ட்லி, தட் இஸ் தி சிச்சுவேஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரீஃபிங் எனக்கு கொடுத்தோன்னே எனக்கு கொஞ்சம் பயம் வந்துடுது. ஐயோ, என்ன இப்படி ஒரு பாம்பை தூக்கி போட்டானே நம்ம தலையில். சரி, பரவாயில்ல, இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, அட்லீஸ்ட் பராஃபோ வரைக்குமா வந்துட்டோமே, 1 camp பிஃபோர் த சமிட் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ்ல நான் இருந்தேன். பட் ஐ வாஸ், நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி தான், அந்த செகண்ட் டேல சொன்ன மாதிரி. ஆமா, 1 day at a time, 1 step at a time. அவ்வளவுதான், அதே தான், இந்த போலேன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான். So now you have come, இன்னி தேதிக்கு பராஃபோ வந்திருக்கேன், அதுதான் என்னோட சக்சஸ். ஆமா, so I was like it was a pleasing memory for me. பட் நான் பராஃபோல இருந்து you can have a view of கிளிமஞ்சாரோ. கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்ல கிராண்டா இருக்கும். அந்த லேண்ட்ஸ்கேப் பயங்கர காத்து, ரொம்ப விண்டியா இருக்கும், உங்களுக்கே தெரியும் பராஃபோ. ஆமாம், பராஃபோ வந்து பிகாஸ் தட் இஸ் தி பெனல்டிமேட் கேம்ப் ஆஃப் தி சமிட். ஸோ பயங்கர விண்டியாக இருக்கும். அதனால ஒரு ஃபீல் இருந்தது. ஐ மீன் வாட் வில் ஹேப்பன் இஃப் ஐ டோன்ட் டூ இட். ஐ மீன் நான் யாருக்கும் ஆன்சர் பண்ண வேண்டியதில்லை, பிகாஸ் ஐ வாண்டட் பட் நடக்கலை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். பட் ஐ ஹேட் அ வெரி குட் ரெஸ்ட். நான் நல்லா சாப்பிட்டேன், நல்ல ரெஸ்ட் எடுத்ததுனால ஐ ஃபெல்ட் வெரி ஸ்ட்ராங். நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தது பாடி அட்லீஸ்ட். அண்ட் தென் திருப்பி 8 மணிக்கு வந்து ஹீ கேவ் another briefing இந்த ஈவினிங் 8 மணிக்கு வந்து ப்ரீஃபிங் கொடுத்தா. again I was sleeping. நல்ல ரெஸ்ட் எடுத்ததுனால உடம்பு வந்து பயங்கர ரெக்கவரி கிடைச்சது. ஸோ யூ ஆர் வெரி ரிலாக்ஸ்ட், காம். எக்ஸாக்ட்லி. ஸோ சமிட் எக்ஸாக்ட்லி தூங்கினீங்க, 8 மணிக்கு தூங்கி யூ woke up at what time and what time சமிட் எப்போ ஆரம்பிச்சு? நைட் ஒரு 10 மணிக்கு ஐ woke up and then அவன் 10:30க்கு அவன் வந்து கிட்டெல்லாம் செக் பண்ணான், சமிட்டுக்கு என்ன கிட்டு வச்சுருக்கோம் அப்படிங்கிறது. பிகாஸ் அது வந்து ஆர்டிக் ஜோன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் க்ளோதிங்லாம் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது வந்து அவன் செக் பண்ணதுனால இட் டுக் another 30 minutes. ஓகே, அப்புறம் போட்லாம் செக் பண்ணது, அதுக்கப்புறம் பேக்கெல்லாம் செக் பண்ணான். நார்மலி அந்த மாதிரி சமிட் போகும்போது நம்மளை பேக் கேரி பண்ண விட மாட்டாங்க. யூ ஹேவ் டு ஜஸ்ட் கேரி யுவர் ஹைக்கிங் போல், அவ்வளோதான். நீங்கள் வேறு எதுவும் கொண்டு வர வேண்டாம், உங்கள் பேக்கை வந்து போல்டர் தான் கொண்டு வருவார். ஓகே, ப்ளஸ் அவங்களோட இன்னொரு ஒரு பேக் இருக்கும், இந்த ஃபஸ்ட் எய்ட் கிட், ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் இருக்கும், அதெல்லாம் கொண்டு வருவாங்க. நைட் 11:30க்கு நாங்கள் சமிட்டுக்கு ஆரம்பித்தோம். 11:30 பிகாஸ் நார்மலாக எல்லோரும் 12:30 and 1 தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அவட்டேருந்து. பட் நாங்கள் 11:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, பிகாஸ் ஐ டோல்ட் யூ நான் ஒரு ஸ்லோ ஹைக்கர். ஸோ யூ வாண்ட் டு கிவ் யுவர் செல்ஃப் எக்ஸ்ட்ரா டைம், ஒரு 1.5 hours எக்ஸ்ட்ரா கிடைச்சா நமக்கு ஈஸியாக இருக்குமே, ப்ரெஷர் இருக்காது கூட்டத்தினால அப்படிங்கிறதுனால நான் 11:30க்கு வி ஸ்டார்டட். கொஞ்சம் கொஞ்சமாக வி ஸ்டார்டட் கெய்னிங் ஹைட். எக்ஸ்ட்ரீம் விண்ட் கண்டிஷன், பயங்கர ஸ்பீடு. ஐ குட் ஃபீல் ஆன் மை ஃபேஸ். நான் வந்து பயங்கர கோல்டு, ஸ்கின்லாம் ட்ரை ஆகிற அந்த சென்சேஷன் எனக்கு நல்லா தெரிஞ்சுது. அண்ட் ஸ்லோலி கொஞ்சம் கொஞ்சமாக நான் கிளைம் பண்ணிட்டே இருந்தப்போ என்னோட அந்த வாட்டர் கேமல் பவுச்சில் தண்ணி வச்சுருந்தேன். இன் 10-15 minutes எல்லாம் அது ஸ்டார்டிங் டு ஆமாம் ஃப்ரோசன் ஆயிடுச்சு, ஃப்ரீஸ் ஆரம்பிச்சு. ஆமாம். ஸோ அப்புறம் நல்ல வேளை அஃப்கோர்ஸ் அவங்க வாட்டர்லாம் கொண்டு வருவாங்க, ஃப்ளாஸ்கில் தண்ணி கொண்டு வருவாங்க, ஹாட் வாட்டர். எவ்ரி லைக் 100 meters ஒரு சிப்பு குடிச்சிட்டு ஜஸ்ட் டு கீப் மை செல்ஃப் வார்ம் அண்ட் ஹைட்ரேட்டட் அஃப்கோர்ஸ். அது குடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிட்டே இருக்கும்போது
நம்ம ஆல்ரெடி 4800 இருக்கோம் இல்லையா, இட் இஸ் another 1020 meters you have to climb for you to reach the final summit of Uhuru Peak. Uhuru Peak. ஆமாம், Uhuru Peak. அதுக்கு முன்னால் ஸ்டெல்லா பாயிண்ட்னு ஒன்று வருது. ஸோ நான் 5000 meters கிராஸ் ஆன உடனே நிறைய, அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஸ்லோவாக போனதுனால லாட் ஆஃப் பீப்புள் ஸ்டார்டட் கம்மிங் இன். அப்போ தான் ஐ ஃபெல்ட் லைக் ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் டு கிளைம் த சமிட். அப்போ எனக்கு டே 2லாம் மனசில் ஞாபகமே இல்லை. எனக்கு அந்த மொமெண்ட் தான் இருந்தது. அண்ட் லிட்டரலாக அந்த லோ ஆக்சிஜனோட அந்த இது எனக்கு தெரிஞ்சுது. In what way you felt? ஓகே, எனக்கு வந்து ரொம்ப டயரிங்காக இருந்தது. அண்ட் மை மைண்ட் இஸ் டெல்லிங் மீ மூவ், பட் மை பாடி இஸ் நாட் கோஆப்ரேட்டிங். புரியுது. ஆமாம். ஸோ த காம்படிஷன் வாஸ் பிட்வீன் மை மைண்ட் அண்ட் மை பாடி. ஸோ பேசிக்லி த லேக் ஆஃப் ஆக்சிஜன், ஃபட்டிக், அது மட்டும் இல்லாமல் நைட் ஃபுல்லும் நீங்கள் ஏறிருக்கீங்க. ஆமாம், அதெல்லாம் ஒரு இது. ரெண்டாவது திஸ் வாஸ் ட்ரூலி யுவர் சேலஞ்சிங் மூமெண்ட். பயங்கர சேலஞ்சிங் மூமெண்ட். 5000 meters ஏறின உடனே ஃபார் அ செகண்ட் ஐ தாட் ஓகே 5000 பண்ணிட்டோமே, இதுக்கப்புறம் என்ன பேசாமல் வந்துடலாமான்னு. பட் அவன் ரொம்ப சப்போர்ட்டிவ் கைட்ஸ் எனக்கு. நூறுன்னு ஒருத்தன், அப்புறம் ஆலன் ஒருத்தன். ஐ ஹாவ் டு ஷுவர்லி மென்ஷன் அபவுட் தெம் அண்ட் ஆல்சோ த என்டையர் டீம். பட் நூறு அண்ட் ஆலன் வேர் வெரி வெரி சப்போர்ட்டிவ் டு மீ அண்ட் தே மேட் திஸ் ஹேப்பன். அண்ட் அங்கேருந்து இன்னொரு 700 meters கிளைம் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் இருந்தது. அங்கே அந்த லாஸ்ட் 700 metersலாம் வந்து கை காலெலாம் வரவே இல்லை லிட்ரலி. இப்போ கூட நான் என்னோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பாக வரும். ரோபோ மாதிரி நின்ன இடத்துலேயே காலை மூவ் பண்ணிட்டு இருக்கேன். ஐ வாஸ் நாட் ஏபிள் டு மூவ் ஃப்ரண்ட். ஸோ இந்த எப்படி சொல்கிறதுனா வந்து ஜாம்பி மாதிரி, யுவர் ஜாம்பி, லிட்ரலி ஜாம்பி தான், எதுவுமே கிடையாது. யூஆர் மூவிங் ஆன் யுவர் ஓன். ஆனால் என்ன அவ்வளோதான். அவன் சொல்கிறான், அவன் வந்து கான்சென்ட்ரேட் அப்படிங்கிறான். கான்சென்ட்ரேட்டா? என்னடா கான்சென்ட்ரேட் பண்ணணும்? எனக்கு புரியவே இல்லை. நானும் somehow I managed, and then at some point of time every few hundred meters I will say போலாமா, திரும்பிடலாமா, வேண்டாமா, திரும்பிடலாமா. அந்த டிஸ்டன்ஸில் போயும் ஏன்னா வெரி க்ளோஸ் டு தி சமிட். ஆமாம், அவன் வந்து கரெக்டாக 5000 நானே ஒரு பக்கத்தில் இன்னொரு குரூப் வந்தது. அங்கே அந்த ஒரு கைடு சொல்கிறான், this is the point of no return, if you are not going to continue it's better you get on from here. ஸோ அது சைக்கலாஜிக்கலி ஆமாம், அதெல்லாம் என் காதில் கேட்டே இருக்கா. எனக்கு என்ன பண்ணனே புரியல. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, மேலே ஏறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரீச் ஆனது வந்து ஸ்டெல்லா பாயிண்ட் ரீச் ஆனோன்னா எனக்கு முதல்ல ஒன்றுமே புரியல. அந்த சைன் போர்டெலாம் பார்த்தோன்னே அப்படி ஒரு மயான அமைதி அந்த இடத்துல. ஏன்னா நான் லேட்டாக போனதுனால நிறைய பேர் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டாங்க. பாசிபிளி நான் தான் லாஸ்ட் 1 or 2 கிளைம்பர்ஸ் நான் தான் நிற்க இருந்தேன். அண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரைட், ஸ்டெல்லா பாயிண்ட்ன்றது இட்ஸ் த ரிம் ஆஃப் த வால்கேனோ. எக்ஸாக்ட்லி. ஐகானிக் வால்கேனோ ஆஃப் கிளிமஞ்சாரோட ரிம். அதான் ரிம். ஒரு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஆமாம், ஈவன் தோ இட் இஸ் an ஆர்டிக் ஜோன், மேலே வந்து சன்லைட் இஸ் ஹை. ஓகே. ஆமாம், பயங்கர வெயில் வேறு. அங்கே ஸ்டெல்லா பாயிண்ட் வந்துட்டு நான் அவன்கிட்ட சொல்கிறேன், இது போகிற எனக்கு இதுக்கு மேலே தாங்காது, ஐ ஹாவ் டு கோ டவுன் அப்படின்னு. ஒன்று நோ மேன், இட்ஸ் another 100 meters ஃப்ரம் ஹியர் அப்படின்னா. சரி 100 meters தானே, என்ன பெரிய டிஸ்டன்ஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ டைம் ஆக போகுது? ஆமாம், 100 metersனால் நார்மலி கண்ணிலேருந்து மெஷர் பண்ணிடலாம் 100 meters எவ்வளோ இருக்கும்னு. நான் அப்படி நினச்சிட்டு ஓகே லெட்ஸ் கோ அப்படின்ட்டு அந்த ஆரஞ்சு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு வாக் பண்ணால் கால் நகரவே இல்லை. ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் வச்ச உடனே 10 செகண்ட் நிற்கிறேன். எவ்ரி 2 steps அவங்களும் என்ன புஷ் பண்ணுறாங்க. பட் தே cannot do it extensively, right? ஸோ நானும் சொல்ல இல்லை வேண்டாம் போகலாம் அப்படின்னு, ரிட்டர்ன் போகலாம் அப்படின்னா they were not allowing me. நீ இவ்வளோ தூரம் வந்துட்டு you have to successfully do it. அது வந்து அதாவது வந்து they are also அவங்க வந்து நிறைய தடவை பண்ணியிருப்பாங்க. they could easily, but they want you to have that ultimate moment. Exactly. அதுதான் அவங்களோட சக்ஸஸ் ரேட். கரெக்ட். அண்ட் தேர் ஆல்சோ கன்சர்ன்ட் அபவுட் யுவர் சேஃப்டி செக்யூரிட்டி. பிகாஸ் அவங்க 2 கைடு இருந்தாங்க, 2 பேருமே ஆளுக்கு 5 கிலோ ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சுருந்தாங்க. அண்ட் வாட் தே டோல்ட் மீ டியூரிங் தி ப்ரீஃபிங் வாஸ், ஒன்ஸ் நீங்கள் ஆக்சிஜன் சிலிண்டர் கன்சியூம் பண்ணிட்டீங்கன்னா you have to descend. You are no more walking towards the peak. நல்ல பாயிண்ட் இது. ஏன்னா வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தால் why couldn't have taken oxygen supplemental. ஆனால் அங்கே கிளிமஞ்சாரோவில் நீங்கள் சொன்ன மாதிரி சப்ளிமெண்டல் ஆக்சிஜன் இஸ் ஆக்சுவலி ஃபார் சேவிங் யூ. மீனிங் அதை கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் you cannot move ahead. It's not for you to submit. It is for you to save. கரெக்ட். பிகாஸ் திருப்பி நீங்கள் இன்னொரு ஒரு 1200 meters கீழே வந்தால் தான் உங்களுக்கு அகைன் ஆக்சிஜன் கிடைக்கும். பிகாஸ் யூ ஆர் ஸ்டில் அட் தி ஆர்டிக் ஜோன். அதை வந்து நீங்கள் யூ கேனாட் மிஸ்யூஸ் த ஆக்சிஜன். எக்ஸாக்ட்லி. இட் இஸ் ஒன்லி ஃபார் லைஃப் சேவிங். எக்ஸலண்ட் அரவிந்த். ஸோ பேசிக்லி நீங்கள் வந்து யூ ஸ்டார்டட் புஷிங் டுவர்ட்ஸ் த சமிட். ஸோ த லாஸ்ட் 100 meters வாஸ் another deadly walk for me. 100 meters இவ்வளோ டிஃபிகல்ட்டாக நான் என் லைஃப்பில் வாக் பண்ணதே இல்லை. ஸோ அந்தோ தெரியுது அப்படிங்கிறான். எங்கடா தெரியுது? நீங்கள் 100 meters வாக் பண்ணல, 1 kilometer வாக் பண்ணியிருக்கேன். லிட்ரலி இட் வாஸ் மோர் தென் 1 kilometer. நான் அப்போ கூட நினச்சேன் 5 நாளாக கிளைம் பண்ணியிருக்கோமே, அதில் கூட இவ்வளோ டிஃபிகல்ட்டி தெரியலையே. இங்கே அந்தோ தெரியுது பாருங்கள் சைன் போர்டு, அதுதான் சமிட் அப்படின்னா. எனக்கு கண்ணிலே தெரியல சைன் போர்டு எங்கே தான் இருக்குதுன்னு. நானும் தேடி பார்த்தா ஒரு நல்ல மேலே ஏறி ஒரு கர்வ் இருக்குது. இந்த கர்வ் பின்னால் அது இருந்தது.
அதை பார்த்த உடனே தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன். பட் ஸ்டில் ஐ ஹேட் டு டூ another 60-70 meters. Somehow I managed it and then I went there. அங்கே போனதுக்கப்புறம் ஐ ப்ரோக் டவுன் எமோஷனலி. அது ஒரு பெரிய ஒரு பயங்கர ஃபீல் அது. பிகாஸ் தட் யூ ஆல்வேஸ் தாட் தட் யூ குடன்ட் டூ இட் பட் யூ டன் இட். ஸோ அந்த போஸ்ட்டுக்கு போன உடனே என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் அப்படி ரொம்ப எமோஷனலாகி ரொம்ப ஃபெல்ட் ப்ரவுட். ஆஃப்கோர்ஸ் அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஐ ஃபெல்ட் ப்ரவுட். எமோஷனலி ரொம்ப கனெக்டடாக இருந்தது. ஸோ அது ஒரு பெரிய மொமெண்ட் எனக்கு. அங்கே வந்து அந்த உஹுரு ரைட், உஹுரு பீக், வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃப்ரீஸ்டாண்டிங் மவுண்டன் அண்ட் தென் ரூஃப் ஆஃப் ஆஃப்ரிக்கா. இதெல்லாம் ஐகானிக். இந்த சைன் போர்டெல்லாம் இவ்வளோ நாள் நான் யூடியூப்ல தான் பார்த்துருக்கேன். மற்றவங்களோட வீடியோஸில் பிக்சர்ஸில் இதில் தான் பார்த்தது. நம்மளே அது பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கும்போது ஒரு பயங்கர ஃபீலிங். அண்ட் இட்ஸ் ஆல் டன் ஆன் யுவர் ஓன் எஃபர்ட். யா, தட் இஸ் another thing. இப்போ நம்ம வில் கோ பேக். நீங்கள் பாரிஸ் சொன்னீங்க. பாரிஸில் யூ வுட் ஹவ் ஃபெல்ட் ஹாப்பியர். ஆனால் இங்கே வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஹாப்பினஸ் பட் இட்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எக்ஸாக்ட்லி, சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட். அக்கௌண்ட் நம்மளால உடல் உழைப்பை போட்டு நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு இது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஐகானிக் மவுண்டன் as well, right? எக்ஸாக்ட்லி. ஸோ எக்ஸாக்ட்லி. ஸோ அதை முடிச்சுட்டு அங்கே இந்த வீடியோ ஃபோட்டோ இந்த யூஷுவல் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து இப்போ we have to start the descent. நான் அங்கே இருக்கும்போது எனக்கு அந்த என்விரான்மெண்ட்டில் என் கண்ணில் இருந்தது. when we started walking down எனக்கு அந்த இதில் மறந்து போச்சு. பிகாஸ் இன்னும் நான் 1200 மீட்டர் கீழே வரும். 100%. இட்ஸ் a round trip. ஆமாம், you have to make it back safely. எக்ஸாக்ட்லி. ஸோ அதுவும் எகெயின் த சேம் நோ ஆக்சிஜன் ஜோன் தான். ஸோ எப்படி வருவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். இல்லை ஜோம்பி மாதிரி 2 பக்கத்து ஆள் பிடிச்சிட்டு அந்த மாதிரிலாம் வருவாங்க. நான் ஒரு ரெகுலர் ஹைக்கர் இல்லை. நான் நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து வந்து ஹைக்கர்ஸ்லாம் பார்த்தேன். ஒரு சிலர்லாம் அப்படியே சாதாரணமாக ஓடியே போகிறாங்க. நான் கூட யோசித்தேன் எப்படி இவங்களால இந்த மாதிரிலாம் இருக்க முடியுது அப்படின்னு. பட் தேர் ஆல் ட்ரெயின்ட் அண்ட் வெல் எக்யூப்ட். சரி, அகைன் ரைட், நம்ம எல்லாருமே சொல்கிறோம். நீங்கள் பார்த்த அந்த ஆளுங்களாம் கூட தே ஆல் ஸ்டார்டட் சம்வேர் லைக் ரைட். எல்லாரோட மவுண்டனரிங் இன்ட்ரடக்ஷனுமே நமக்கு எல்லாமே வந்து தட் டஃப், ஒரே ஒரு டஃப்னஸில் நம்ம இன்ட்ரடியூஸ் ஆகிருப்போம். அதுக்கப்புறம் அது ப்ராக்டிஸ் ட்ரைனிங்னு வரும்போது then you become used to it. You're right. But anyway, congratulations, Arvind. Oh, thank you. It's a great achievement. Yeah, it's a great achievement and it's not a joke. Of course, now that you have completed the summit, and I think நீங்கள் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இதுக்கு எடிட்டே தேவையில்லை, ஏன்னா நல்ல ஒரு விஷுவலைஸ் பண்ணுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. Now it's all about descent. We'll continue talking about the descent. நம்ம அப்படியே கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு பர்ஃபெக்ட் குட் டெக்கத்லான் வர போனோம். நம்ம போகலாம். அங்கே போய் நீங்கள் வந்து உங்களோட கியர்ஸ்லாம் பற்றி சொல்லுங்கள். Sure, I'll do that. Yeah. Arvind, so we are back to Decathlon now. Yes. Decathlon வந்தாச்சு. அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கிளிமஞ்சாரோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மவுண்டன். நீங்கள் சொன்ன மாதிரி 5 ட்ராபிக்கல் வெதர் கண்டிஷன்ஸ், கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கிற, ஸோ நாட் ட்ராபிக்கல் பட் 5 கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கிற ஒரு மவுண்டன். அதுக்கான கியர்ஸ் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மவுண்டனரிங் அதுக்கான கியர்ஸ் என்னென்ன தேவை அப்படின்றதுக்கு உங்களோட நாலேஜ் எந்த லெவலில் இருந்தது, எந்த லெவல் வரைக்கும் நீங்கள் கெயின் பண்ணீங்க, உங்களோட கியர்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சூப்பர் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாலேஜ் அப்படிங்கிறது புக் நாலேஜ் தான். எனக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் கிடையாது. பிகாஸ் நான் இருக்கிறது ஒரு நார்மல் ட்ராபிக்கல் வெதரில் தான். ஸோ த மேக்ஸிமம் திங் தட் ஐ வுட் நீட் இஸ் ஒரு டிஷர்ட், ஒரு ஷார்ட், ஒரு ட்ரெக்கிங் பூட், இவ்வளோ தான். ஸோ இதுதான் எனக்கு தேவை அந்த கண்ட்ரியில் நான் ட்ரெக் பண்ணுறதுக்கு. ஸோ நான் அதே தாட் ப்ராசஸில் இருந்துட்டேன். ஸோ நான் வந்து ரொம்ப பெரிய கிட் எதுவும் வச்சுக்கல. ஓகே, அண்ட் நோ கியர்ஸ், லிட்டில் நோ கியர்ஸ். ஸோ தெர்மல் வேர் இல்லை. ஐ குடன்ட் மொபைலைஸ் எனிதிங் பிகாஸ் எல்லாமே லாஸ்ட் மந்த்ல வந்ததுனால என்னால் மொபைலைஸ் பண்ண முடியல கிட்டலாம். ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? வாட் வாஸ் த லிஸ்ட் அண்ட் எப்படி அக்வயர் பண்ணீங்க ரைட் ஃப்ரம் ஹெட் டு? ஒன்று 2 உலன் டிஷர்ட் இருந்தது, ப்ளஸ் ஐ ஹேட் ட்ரெக் பேண்ட்ஸ் அண்ட் எவ்ரிதிங். நான் அதெல்லாம் யூஸ் பண்ணேன். பட் அது போக நார்மலாக நான் ட்ரைனிங் பண்ணுற டிஷர்ட்ஸ் அதெல்லாம் தான் வச்சிருந்தேன். ப்ளஸ் ஐ ஹேட் ஒன் ஃப்ளீஸ் ஜாக்கெட் தட் ஐ வாஸ் கேரிங் வித் மீ. ஸோ தட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ இப்போ நான் வந்து உங்களோட கம்ப்ளீட் கியர்ஸ் ஃபார் கிளிமஞ்சாரோ ஃப்ரம் லெட்ஸ் சே டெக்கத்லான் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தீங்கன்னா, let's say start from the top. What did you have? தலைக்கு என்ன வச்சிருந்தீங்க? தலைக்கு I had a beanie cap. ஒரு hat இருந்தது because you obviously need it. Hat as in like a sun hat மாதிரி. Sun hat basically. Okay. And beanie hat for the night cold. For the night. Okay. And then ஒரு neck gaiter இருந்தது. Like a buff. Yeah, like buff. Okay. So I was using that. And you were having the glasses. Glasses of course. Sunglasses is very important. அது இருந்ததுனால to some extent I was comfortable. But what I am telling to viewers is that kit is something that plays a very very critical role. Okay. adula compromise பண்ணக்கூடாது. Okay. Of course this is an expensive hobby, okay, but it is wise to spend money and get the right kit rather than going without a kit. Okay. Yeah. இப்போ நீங்கள் சொன்ன அந்த பாயிண்டோடக்கு was there any experience? Did you have a bad experience? கியர் இல்லாதனால இல்லைனா கியரை சரியாக புரிஞ்சுக்காதனால did you think you had a bad experience elsewhere before? First 2 days ஒன்றும் பெரிய எனக்கு இது தெரியல because it was more or less a good weather. Third night basically தூங்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி தெரிஞ்சது because I didn't have the warmers basically.
Okay, so I was warmers just illa. Okay. warmers illa, so I was just wearing the quick dry t-shirt போட்டு அதுக்கு மேல jerkin அதுக்கு மேல fleece இதெல்லாம் போட்டு தான் I was trying to adjust myself. So அதனால I faced a lot of difficulty in the nights while sleeping. Nights basically extremities was getting cold and Exactly. அந்த மாதிரி. So you had like ஒரு நைட்டுக்கான அந்த fleece. Yeah, இந்த மாதிரி I was having something. Okay, beanies மாதிரி. Beanies மாதிரி இருந்தது. Like a balaclava. Yeah, at least balaclava இருந்தது. ஆமா. Full head buff. And I was also having a neck gaiter also. Neck gaiter also. Yeah. Okay, got it. So this was a bit helpful. Apart from that ஒரு fleece jacket இருந்தது. Gloves உங்களுக்கு தேவைப்படுதா? Gloves வந்து அங்க இருந்த அந்த டூர் ஆபரேட்டர் எனக்கு அரேஞ்ச் பண்ணிட்டாரு. Okay. So that was helpful to me. And layering systemலாம் என்ன? Layering systemத்துல தான் I somehow missed it because like I told you எனக்கு டைம் கொஞ்சம் ரொம்ப க்ளோஸா இருந்ததனால என்னால கிட் மொபைலைஸ் பண்ண முடியல because நான் கானால இருந்தேன். Okay. And I had to fly to Tanzania. என்னால இந்தியால இருந்து அரேஞ்ச் பண்ண முடியல அவ்வளவு குயிக் இதுல because everything happened in a very short time. என்ன like என்ன கைண்ட் ஆஃப் லேயரிங் சிஸ்டம் வச்சிருந்தீங்க நீங்க ஒரு உள்ள வாட் இஸ் நெக்ஸ்ட் டு ஸ்கின் வாஸ் இட் நெக்ஸ்ட் டு ஸ்கின் வாஸ் a cotton t-shirt basically. Okay, simple cotton t-shirt இருந்தது. Did you have a base layer? அதுக்கு மேல நான் இன்னொரு full t-shirt போட்டு like a fleece okay அதுக்கு மேல ஒரு full t-shirtனா like நார்மல் full t-shirt full arm t-shirt போட்டு அதுக்கு மேல ஒரு fleece jacket. Oh nice. So I was comfortable with that. Okay. But what happens is during the night time ரொம்ப extreme wind இருக்கிறதுனால you will feel the pinch in your skin. Oh அதுக்கு அதனால you need to have the body warmer or the base layer that gives you some heat next to the skin. And that is very important. t-shirtக்கு நடுவுல. Exactly. Okay. ஆமா. So உங்களோட layering வந்து next to the skin was a base layer which is like a skins or like a thermals in the night. Thermals, yeah. அதுக்கு அப்புறமா you had a t-shirt. Yeah. Maybe a full on t-shirt மாதிரி. Yeah. And then you had a and fleece. then a fleece. Okay, good. That's it. அதுக்கு அப்புறமா did you have இன்சுலேஷனுக்கு வந்து till the fourth day ஒன்றும் பெரிய இது நான் பண்ணல because I was still enjoying the weather. And so it's a good weather. ஆமா. Fleece jacket was very helpful to me. But summit போறதுக்காக என்னோட டூர் ஆபரேட்டர் எனக்கு ஒரு ஜாக்கெட் ரெடி பண்ணிருந்தாரு. Down jacket. Like a proper down jacket. And then once I wore it, I felt even bigger than what I was normally. So கொஞ்சம் கஷ்டமா இருந்தது எனக்கு இனிஷியலா. Okay. But I was used to it. And இதுக்கு மேல வந்து உங்களுக்கு ஒரு hard shell ஏதாவது தேவைப்பட்டதா against wind or rain? இல்ல because this is more or less a combined இதுதான். Because I was using this across the terrains because I started using it from the third day or so. Okay. So எப்ப ரொம்ப excess இருக்கோ I'll wear it, otherwise I'll be normally in the fleece. Nice. But most of the time நான் கொஞ்சம் I don't roam around the camp during the night time. Evenings-ல நான் கொஞ்சம் வெளியில போய் just fresh up myself and then அதெல்லாம் பண்ணேன். But night time sundown I am inside the so you're warm already. Yeah, warm already. Okay, your so body that is the reason. Generating the heat. Exactly. அதை வச்சு நீங்க மேனேஜ் பண்ணிட்டு. அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். Okay, so plus they gave a sleeping bag also. Got it. So நம்ம clothing னு பார்த்தா you had a தலைக்கான கவரிங் இருந்தது, you had a neck buff, you had a sunglasses, ஒரு base layer, ஒரு t-shirt, and then a fleece, and then an insulation jacket for the summit night. Exactly. Excellent. And what about the bottoms? Okay, bottoms again same like story. A classic normal trekking pant da irundha. Plus I was having a skin tight. Okay, so these were all the kits that I was able to mobilize in the last few days. So on the skin tight na vandu Decathlon Ghana la purchase panna. Oh, got it. Okay. Because there are two branches of Decathlon in Ghana. So na Ghana la adu vaangina. So ninga Decathlon Ghana la idella vaangineenga. Yeah. For the Kilimanjaro. For the Kilimanjaro trip. Excellent. So lower ku vandu normal pants and trekking pant and the skin tight thermals for the night. Exactly. Right? For the night and then usual socks and then boot and everything. That is excellent. Yeah. And finally boots. Boots என்ன யூஸ் பண்ணீங்க, எங்க வாங்குனீங்க? Was it also bought in Decathlon Ghana? No, boot நான் சென்னையில வாங்கினேன். சென்னையில எந்த Decathlon? சென்னையில பெருங்குடி where we are currently now. Oh, that's awesome. Okay, so நம்ம இதுல அவரோட Kilimanjaro boot. So basically at least 2 Kilimanjaro summit has happened from Decathlon, right? Decathlon பெருங்குடி. Yeah. That's a great news actually. ரொம்ப ஒரு சூப்பரான நியூஸ். சுப்புராஜ் சார் கிட்ட நம்ம சொல்லலாம். ஏன்னா எனக்கு எனக்கும் அவர் ஹெல்ப் பண்ணாரு actually. நான் என்னோட பூட்ஸ் வாங்கும்போது அவர் தான் ரெஃபர் பண்ணாரு. ஸோ அதனால அவர் கீழே 2 சம்மிட் நடந்திருக்கு Kilimanjaro summit from Decathlon. It's a watershed event. Yeah, that's an excellent. So இங்க வாங்குனீங்க நீங்க. ஆமா. What do you remember what kind of a boot? It is MH500 நினைக்கிறேன். MH500. MH500 நினைக்கிறேன். Okay, we have the image over there and the link as well. So you recommend buying gears from Decathlon, right? I mean very much. Yeah. Okay, cool. Price wise it is very competitive and quality wise it is very good also. Excellent. So if you are a beginner or even an intermediate you can very well come here and then இங்க வாங்குறதுல எந்த இதுவும் இல்ல. It's good. If anybody wants to buy இந்த மாதிரி trekking related any equipment that you want to buy, links கொடுத்திருக்காங்க. அதுல you can go and browse and find the kit that you want. கண்டிப்பா please do check out the link for all the items that we are discussing.
கீழே டெக்கத்லனில் அந்த ஆக்சசரிஸ் அண்ட் கியர்ஸ்க்கான பர்ச்சேஸ் லிங்க் இருக்குது விச் யூசர்ஸ் கேன் யூஸ் அண்ட் பை. ஸோ தட்ஸ் கிரேட் அரவிந்த். ஸோ வந்து உங்களோட கியர் இஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா வந்து இட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ அண்டர்ஸ்டுட் வாட் யூ கெயின் த எக்ஸ்பீரியன்ஸ் தட் உங்களுக்கு என்ன தேவை, ஹவு டு கீப் யூர் செல்ஃப் வார்ம். பட் லக்கிலி ஐ வாஸ் கேரிங் 2 boots with me. ஓகே. பிகாஸ் லாஸ்ட் மூமெண்ட்டில் நான் இன்னொரு பூட்டும் எடுத்து பேக் பண்ணியிருந்தேன். ஓகே. ஸோ when I went there and then first 2 daysலே I had was some special snow boots or a very normal trekking boot. Normal trekking boot. And it was good. It was good because உங்களோட கால் ஆமாம், ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 daysலே நான் முதல்ல யூஸ் பண்ண பூட் கொஞ்சம் அந்த கடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது எனக்கு. ஓகே. Immediately I had to switch to the next இது. And it gave me a very very comfortable journey all through the ascending and descending. ரெண்டுமே சேம் இல்ல, ஒன்னு some other model which I don't remember exactly. This is the one that you used. Yeah, but MT 500 was the one that I used for summit and then descending. Excellent. And you had no problem. I highly recommend that. Lovely. It's a good one. It's a good one. Very good, very good. நம்ம clothing பத்தி பார்த்தோம். What about your backpack? அதுக்கப்புறமா any hydration packs that you use? Okay, backpack I was carrying a 24 liters day pack basically. 24 liters day pack. I think it's இது 30. Yeah. இது 30. இதை விட கொஞ்சம் சின்னது. But it was sufficient. Something very similar to it because normally வந்து porters will not allow you to carry such a huge bag when you are climbing up. Okay. So அவங்க தான் உங்களோட லக்கேஜஸ்லாம் கேரி பண்ணுவாங்க. அதுக்கு தான் porters வருவாங்க. So அதனால you had a bigger bag for overall for the overall kit of அது வந்து camp மாதிரி வந்துட்டு. ஆமா. ப்ளஸ் உங்களோட நார்மல் டே பேக்ல உங்களோட பேசிக் ஐட்டம்ஸ் இந்த சின்ன சின்ன கேப் ஆர் எனர்ஜி கொடுக்குற ஃபுட் ஐட்டம் ஹைட்ரேஷன் பேக்ஸ் இதெல்லாம் இருக்கும். நான் 2 ஹைட்ரேஷன் பேக்ஸ் வச்சிருந்தேன். 2 + 2 4 liters. What is the logic behind it? Just to avoid removing the bottle here and there again and again. Why not 1 3-liter bag or கிடைக்கல எனக்கு ஆக்சுவலா. I didn't get it. So I went for a 2 + 2. நான் 3 liters இருந்துனா கண்டிப்பா நான் 3 liters வாங்கிருப்பேன். I think that was sufficient, right? Yeah, very very sufficient. 3 liter is a good amount of 4 liters la I was very comfortable. Even weight wise also it wasn't that a problem. So you had உங்களோட backpack வந்து 24 liter, that was enough for everyday இது. And you had 2 liter camel bags. Yeah, 2 liters camel plus ஒரு poncho வச்சிருந்தேன். Poncho was very essential because on and off உங்களுக்கு சின்ன சின்ன drizzling இருக்கு chances இருக்கு. Right. So poncho is must actually. Right. Sleeping bags அதெல்லாம் வந்து sleeping bagsலாம் tour operator provide பண்ணுவாங்க. Duffel bag, did you use any duffel bag? இல்ல, அதுவும் அவங்களே ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் வச்சிருக்காங்க. Okay, அது பண்ணி நான் என்னோட பாக்ஸ்ல கொண்டு போய்ட்டேன். Okay, நீங்க எடுத்துட்டு போனத ஒரு duffel bag மாத்தி அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த எல்லா லோடையும் they will carry themselves. Got it. Okay. All right. Basically வந்து I think we had a very good explanation. நீங்க வந்து கிட்டத்தட்ட உங்களோட கியர்லாம் என்னென்னன்றத பண்ணீங்க. Did you have also a trekking pole? Of course, yes. உங்களோட trekking pole தான் வந்து your extra limbs. Okay, so that was your life saver மாதிரி கிட்டத்தட்ட. Very much. And your motivation sideல எங்க போனாலும் வந்து especially from day 1 நான் யூஸ் பண்ணல. Day 2 யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை because you are climbing vertically. Right. Day 3 ல இருந்து I was full of trekking pole தான் because the terrain is more of a climbing and using a trekking pole is a wise decision. Oh, awesome. Trekking pole யூஸ் பண்றது வந்து inefficiency கிடையாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா trekking pole யூஸ் பண்ணான்னா அப்புறம் என்ன யாராவது they will point fingers at வயசானவங்க சரியில்லை அந்த மாதிரி இல்லவே இல்லை. Actually trekking pole is your your extra limb actually. இதுதான் உங்களோட எக்ஸ்ட்ரா கை எக்ஸ்ட்ரா கால். It's your அதாவது நீங்க வந்து you don't want to take longer breaks na your trekking pole is your support. Exactly. For a quick standing break. So trek பண்றவங்க supports your descent. Absolutely right. So எந்த mountain trek பண்ணாலும் I recommend viewers to use a trekking pole. Awesome. Don't go into the nitty-gritties of it. சாதாரண pole தான் ஈஸியா வாக் பண்றதுக்கு. கட்டையா இருந்தாலும் சரி ஒரு pole தேவை. ஆமா, ஒரு pole தேவை because it serves a lot. 100%. So basically நம்ம வந்து actually Arvind has given us a nice walkthrough of all the gears. அவர் எடுத்து போனது வாட் டு கேரி இன் ட்ரெக்கிங் பேக்பேக்ன்ற அந்த ஒரு சின்ன ஒரு இது பண்ணியாச்சு. ஸோ நவ் வி ஆர் கமிங் டு த லாஸ்ட் பார்ட் ஆஃப் அவர் இன்டர்வியூ. வில் ஹாவ் அ கன்க்ளூஷன். ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அரவிந்த் சார் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இன் கிளிமஞ்சாரோவை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணார். ட்ரிப் டீட்டெயில்ஸ், இன்ட்ரெஸ்டிங் மொமெண்ட்ஸ், கியர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பற்றி சொன்னார். அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கில் இருக்குது. இந்த ட்ரெக்கை யாராவது பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் வாட் ஹீ டிட், அதே ரூட்டில் பண்ணணும், அதே ஆப்ரேட்டர் அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸும் அவர்கிட்ட இருக்குது. ப்ளீஸ் ரீச் அவுட் டு அரவிந்த். ஹில் பி ஹாப்பி டு ஷேர் இட். நம்ம மெட்ராசி வாண்டரர்ஸ் கம்யூனிட்டியில் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை சொல்கிறதுக்கு அவரோட டைம் கொடுத்ததுக்கு தேங்க்யூ அரவிந்த். தேங்க்யூ ஸோ மச் ரவன். வாஸ் அ வெரி குட் இன்டர்வியூ. ரொம்ப சூப்பராக பேசிட்டு. அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் கீப் வாட்சிங். வில் ஹாவ் மோர் ட்ராவல் ஸ்டோரிஸ் உங்களுக்காக எடுத்துகிட்டு வருவோம் நாங்கள். தேங்க்யூ வெரி மச் மெட்ராசி வாண்டரர்ஸ். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இங்கே வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் ரொம்ப நாளாகவே பிளான் பண்ணிட்டு இருந்தோம் இந்த மாதிரி ஒரு எபிசோட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு.
அண்ட் இன்றைக்கி ஃபைனலாக அது நடந்துருச்சு. உங்களுக்கு கிளிமாஞ்சாரோ பற்றி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் டேரெக்டாக என்ன கொஸ்டின் பண்ணலாம். ஐ வில் பி வெரி ஹாப்பி டு ஆன்சர் யூ. அண்ட் தமிழில் இந்த மாதிரி ஒரு ட்ரெக்கிங் கம்யூனிட்டி ஆரம்பித்து நிறைய அச்சீவர்ஸோட வீடியோலாம் எடுத்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணுறது வந்து மெட்ராசி வாண்டரர்ஸ் இஸ் டூயிங் அ வெரி குட் ஜாப். அவங்க இன்னும் கண்டினியூ பண்ணணும். இன்னும் நிறைய பேர் அவங்க இந்த மாதிரி ரெகக்னைஸ் பண்ணி வீடியோ ஃபார்மேட்டில் கொண்டு வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணால் இந்த கம்யூனிட்டி இன்னும் பெருசாக வளர கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. ஐ விஷ் மெட்ராசி வாண்டரர்ஸ் த பெஸ்ட் ஆஸ் ஆல்வேஸ். அண்ட் இந்த பேஜை இது வரைக்கும் லைக் பண்ணாதவங்க ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் இட். நிறைய ஸ்டோரிஸ் இந்த மாதிரிலாம் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.